அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்து உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 2028 முதல் ஜெனரிக் மருந்துகள் இறக்குமதிக்கு கடும் வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இதன்படி வரும் ஆகஸ்ட் முதல் 2 ஆண்டுகளுக்கு 0 வரியும், அதன் பிறகு ஒரு ஆண்டுக்கு 100 விழுக்காடு வரியும், அதன் பிறகு 200 விழுக்காடு வரியும் விதிக்கப்படும். அமெரிக்காவுக்குள் சொந்தமாக மருந்து தயாரிப்பு ஆலைகளை உருவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு அதிக அளவில் ஜெனரிக் மருந்துகளை ஏற்றுமதி செய்யும் இந்திய மருந்து துறைக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். உலகின் மருந்தகம் என்று அழைக்கப்படும் இந்தியா 2025 அமெரிக்காவுக்கு $9.7 பில்லியன் மதிப்புள்ள மருந்துகளை ஏற்றுமதி செய்துள்ளது. இது இந்தியாவின் மொத்த மருந்து ஏற்றுமதியில் 38 விழுக்காடு. டிரம்பின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்திய மருந்து நிறுவனங்களின் பங்கு மதிப்பு கடும் சரிவை சந்தித்துள்ளது.